டாக்டர்னாலே கேள்வி கேட்பாங்க போல் இருக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, டாக்டர் ஏன் கடவுள்னு சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னாரு. எல்லாரும் கடவுள் மாதிரி கடவுள் மாதிரி அப்படின்னு டாக்டர் கடவுள்னு சொல்றாங்களே, டாக்டர் ஏன் கடவுள் மாதிரி அப்படின்னு கேள்வி கேட்டார். கூட்டத்தில இருந்து ஒரு அம்மா எந்திரிச்சு சொன்னாங்க, அவர் தான் உயிரை காப்பாத்துறாரு, உயிரை காப்பாத்துறவர் கடவுள் தானே. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஆபரேஷன் தியேட்டர்லயே கிளவுஸ கயட்டிக்கிட்டே பொத்துன்னு செத்தவன் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா டாக்டர்? அப்ப மரணத்தில இருந்தெல்லாம் யாரும் காப்பாத்திர முடியாது. மரணத்திலிருந்து காப்பாத்துறதால ஒரு டாக்டர் கடவுள்னு நினைக்காதீங்க, வேற காரணம் இருக்குது அப்படின்னார். ரொம்ப அழகா ஒரு நுட்பமான ஒரு காரணம் சொன்னார். இப்ப என்னை பற்றிய ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எனக்கு சுயநினைவு இருக்கிற போது என்னை பற்றிய முடிவை நான் எடுக்க முடியும். எந்த விதமான நினைவும் இல்லாம அவன் என்ன அப்படிங்கறத சொல்லவே முடியாம ஒருத்தனை கொண்டு வந்து போட்ட உடனே அவனுக்கு என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கிற அதிகாரம் டாக்டரை தவிர சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு கூட கிடையாது. அவனை என்ன பண்ணா காப்பாத்தலாம், என்ன நடந்திருக்கும், என்ன செய்யணும், அவனை எப்படி எழுப்பி உட்காந்து வைக்கணும் அப்படிங்கிறது அவனை பற்றிய முடிவை அவனை தவிர இன்னொருவர் எடுக்கலாம் என்று சொன்னால் அது மருத்துவர் மட்டுமே எடுக்கக்கூடியது என்பதால் மருத்துவருக்கு கடவுளுக்கு உரிய ஒரு அந்தஸ்து.